வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் அதுல வந்துடும். நான் ஒன்னு லவ் பண்றேன்னு ஹீரோ கிங் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஹீரோன்னு அதை பார்த்திருப்பாங்க. நான் பர்சருக்கு தான் வந்தேன், நான் எதையும் பார்க்கலன்னு ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிட, இங்கிருந்து கிளம்பிடுவா. ஒரு நெக்லஸ்க்காக நீ இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு டின் கேட்க, ஆமா அது என்னோட ஃபேவரட் நெக்லஸ், நான் எந்த அளவுக்கு வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நெக்லஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றதா டின் கிட்ட அவ சொல்லிடா. ஹீரோ என்னடானா இங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுனால ஹீரோயின் ஏதாவது அப்செட் ஆயிருப்பாளா, என்ன நடக்குதுன்னே புரியலையேன்னு குழம்பிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன ஹீரோயினா அப்பா பாக்குறாரு. ஜெயிலர் பட தலைவர் ஸ்டைல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க ஹீரோயின் எதுவும் இல்லைன்னு சொல்லிடா. சரி ஓகேனா அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு தனியா போயிடுறாரு. ஏன்னா ஹீரோயினும் ஒன்னா இருந்த போஸ்ட பாத்துருப்பாரு இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது உன்னோட வேலை. யாருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருக்கலான்னு அந்த பொறுப்பெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துடுறாரு. இப்போ அதை ஒரு உண்மை தெரிஞ்சா நல்லா இருக்கும். கட் பண்ணா ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு விடிய காலையில போன் பண்ணிருக்காங்க. என்னன்னா நீயும் ஹீரோவும் எங்கேயோ வானத்துல பறந்துட்டு இருக்கீங்க, அப்ப ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிடுச்சு, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காசு எப்படியோ ரெடி பண்ணி கடன் அடைச்சிட்ட மாதிரியும் எனக்கு ஒரு கனவு வந்தது, இன்னொரு டைம் என் கனவுல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு போனை வச்சுடா. ஹீரோயினும் நினைச்சு பாக்குறாங்க, ஒருவேளை எனக்கு ஆன்டி போன் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லாம நான் இங்கிருந்து கிளம்பாம இருந்திருந்தா என் லைஃபே மாறி இருக்கும்ல. ஆனா இன்னி யோசிச்சு என்ன பிரயோஜனம். வேலைக்கு போலான்னு ஹீரோயின் தீம் பார்க் போக ஆல்ரெடி ஹீரோ அங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, போட்டோஸ் எல்லாம் எடுத்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோன் அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பார்த்துட்டு உடனே இங்க வானு கூப்பிட, தூரத்துல இருந்து ரசிச்சவங்க கிட்ட வந்த மேல் தன்னைத்தானே மறந்து ஹீரோவே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ட்ரிப்ல ஹீரோ கூட அந்த கேம் விளையாண்டப்ப இந்த பையன் நல்ல பையனா இருக்கான், இவனே டேட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டுறாங்க. என்ன நீ கனவு கண்டுட்டு இருக்கியா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீ ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்க, என்னை பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு ஆர்வமா, கனவே கண்டுட்டு அது நடக்கவே நடக்காதுன்னு போயிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் இங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதையே நினைச்சிட்டு பாத்துருப்பாங்க, அப்ப ரெக்வெஸ்ட் அனுப்பியிருப்பாங்க போல. தீம் பார்க் நஷ்டத்துல போறனால சில விஷயத்த ரெனோவேட் பண்ணி மாத்த முடியுமான்னு தான் ஹீரோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இங்க வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ரெனோவேட் பண்ண போறியா, எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய தெரியும், கண்டிப்பா நீ ரெக்ரெட் பண்ணவே மாட்டேன், அப்படி இப்படின்னு மண்டைய கழுவிட, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லு அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் காதுக்கும் இந்த நியூஸ் வந்துருது. தெரிஞ்ச உடனே கேன்டீனுக்கு போய் அவங்களுக்கே தெரியாம பாத்துட்டு இருக்கா. ஹீரோட கை இங்க ஷோல்டர்ல இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும்போது வேலையாட்கள்லாம் அதை மறைச்சிடுறாங்க. நிஜமா என்ன நடக்குதுன்னா அவளுக்கு பயங்கரமா இருமல் வந்திருக்கும், அதுக்குதான் ஹீரோ தட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இது ஹீரோயினுக்கு தெரியாது. சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் வேலைக்கு போயிட, ஒரு இடத்துல கண்டிப்பா இந்த இடத்த நம்ம ரெனோவேட் பண்ணணும், வெறும் புல்வெளியா இருக்கு, பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்காது. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் அங்கிள் இங்க அடிக்கடி கூப்பிட்டு வருவாரு, இங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் இருந்தாரு, ஒரு டைம் நீ ரொம்ப நாள் வாழ மாட்ட, சீக்கிரம் இறந்துருவேன்னு அவன் சொன்னான், அப்ப அடிச்சு வரட்டினது தான். அதுல இருந்து அவருக்கு அதுல நம்பிக்கையே போயிடுச்சு. உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லையான்னு கேட்க ஹீரோக்கு இது சுத்தமா ஞாபகம் இல்ல. ஹீரோ இப்ப தனியா நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ட்ரிப்ல ஹீரோயின் ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு, அது கேண்டடா எடுத்த பிக் தான். ஆனா ஹீரோ போட்டோ எடுக்க போறது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ போட்டோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே 1 2 3ன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பாத்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்ச கனவு கண்டுட்டு இருக்கா. ஹீரோனை பார்த்த ஹீரோவும் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல இங்க கிளம்பிட்டாளா, சும்மாதான் இங்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இங்க வந்தது உனக்கு தெரியுமா, ஆமா கேன்டீன்ல பார்த்தேன், அவ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது தெரிஞ்சுக்க நீ அவ்வளவு ஆர்வமா இருக்கியான்னு ஹீரோ கேட்கறாரு. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஹீரோயின் நைஸா இங்க வந்து நழுவிடுறாங்க. சாயந்தரம் பார்க் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி ஜெயிண்ட் வீல போலான்னு ஹீரோயின் போக ஹீரோயின் கூடவே ஹீரோ ஏறிக்கிறாங்க. என்னமா ஜெயிண்ட் வீல என்னோட தான், உன் கூட வரக்கூடாதா, சரி காலையில இருந்து நானும் உன்னை பாக்குறேன், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறியே, அப்பப்ப காலையிலே கனவு காண ஆரம்பிச்சுடுற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா திங்க் பண்றது தான், அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிடா. சரி ஓகே நான் எதுவும் கேட்கல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியே இங்க டேட் பண்றியான்னு, நான் அவளை டேட் பண்ணல, ஏன்னா எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்ல, காலையில ஃப்ரெண்ட் கனவா சொன்னதெல்லாம் ஹீரோயின் மைண்டு கூடுது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த அன்னைக்கு நான் ஹீரோ கூடவே இருந்திருந்தா அதுக்கப்புறம் நாங்க டேட் பண்ணிருக்கலாம், அது ஒர்க் ஆயிருக்குமோ இல்லையோ, ஆனா நாங்க டேட் பண்ணிருப்போம், இதுக்கு மேலயும் அவன் மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸை இப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்க முடியலன்னு ஹீரோயின் மனசுலயே நினைக்கிறாங்க. அப்ப சுத்தி பயங்கரமா பட்டாசு வெடிக்குது. ஹீரோயின் பயந்துடக்கூடாதுன்னு ஹீரோ தான் காதை அடைச்சுக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்துடா. ஹீரோனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க என்னடானா சித்தி ஏகப்பட்ட போட்டோவை இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு பாத்துட்டு இருக்கா. எதுக்கு இத்தனை போட்டோனா அவ இறந்தக்கு அப்புறம் எந்த போட்டோ யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிருக்கா. நீ ஃப்ரீனா நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோயினை கூப்பிடா. ஹீரோயினும் ஒரு அழகான போட்டோவை காட்டி, நீங்க இல்லாதப்போ உங்களோட அழகான முகம் உங்களோட அழகான சிரிப்பு எங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தும், இந்த போட்டோ தான் நல்லா இருக்குன்னு ஹீரோயின் செலக்ட் பண்றாங்க. வாழ்க்கை என்னமோ பாதி முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரே மாசத்துல என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட டெத் ஆனிவர்சரிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். யாருக்கு தெரியும் இன்னைக்கு நான் இருக்கிறது கூட கடைசி நாளா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாள், நான் அடுத்து என்ன பண்ண போறேனே தெரியலன்னு சொல்ல அந்த கேள்வி ஹீரோயின்குள்ளயும் ஆழமா பதிஞ்சிருது. இன்னொரு பக்கம் இங்க வரையறா, பேப்பர் கசைக்கு போடுறா, வரையறா, பேப்பர் கசைக்கு போடுறா, இதே தான் பண்ணிட்டு இருக்கா. அப்பா உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு போன், உன்னை நம்பிதான் நானும் உங்க அப்பாவும் தாய்லாந்துல இருந்து வெளியில வந்திருக்கோம், பிசினஸ் நீயே பார்த்து பண்ணதான் பேரை மாத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்க, ஆனா உன் கம்பெனி பேரு வெளியில யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்ல, உனக்கு அந்த நெக்லஸ் வேணும்னு நான் கேள்விப்பட்டேன், உனக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீயே அதை டிசைன் பண்ணு, உனக்குள்ள இருந்த அந்த திறமை எங்க போச்சு, ஒருவேளை உன்னால முடியலன்னா சொல்லு, உனக்கு உதவிக்கு ஆட்கள் அனுப்புறேன் அப்படின்னு போனை வச்சுடா. செம்ம அப்செட் ஆகி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு டின்னோட கடைக்கு தான் போயிருக்கா. அங்கே 2 பேரும் ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. ஏதாவது மோசமா நடந்ததுதானே அவன் கரெக்டா கேட்க, அவளும் ரொம்ப கெத்தா அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கலன்னு சமாளிச்சுட்டு
இருக்கா. எவ்வளவு நேரம் தான் அவளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா அழுக. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காத, நீ எப்பவும் போல உன் கான்பிடன்ஸோட இரு, அதுதான் உனக்கு அழகுன்னு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அடுத்த நாள் வேலைக்கார பையன் ரொம்ப ஆசையா வளர்த்துன ஒரு மீன் இறந்து போயிடுச்சு. அதுக்கு எவ்வளவு அழகா 3 பேரும் மரியாதை செலுத்துறாங்கன்னு பாருங்க. தின்னா இங்க வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கும். அதுக்கு காரணம் எனக்கு ஹேங் ஓவர், என்னால வர முடியல அப்படின்னு சொல்ல. ஹேங் ஓவரா? நான் இல்லாம நீ குடிக்க மாட்டேன்னு சொன்னியே, யார் கூட குடிச்ச? சரி, ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டா என்ன பார்க்க நீ வருவியா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. எப்படியும் 2 பேரும் ஒன்னாதான் இறந்து போவோம், அப்ப நம்ம சொர்க்கத்துல பாக்கலாம்னு சொல்ல. சொர்க்கத்திலயா? நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவங்கள தம்பி, நரகத்துல பாக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அழுதுட்டே வேலைக்கார பையன் இந்த நாளை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறான். கட் பண்ண ஹீரோயின் ரூம்ல நேத்து பார்க்ல நடந்தது நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் காதை அடைச்சிட்டு சிரிச்சிருப்பாரு. நீயும் அடிக்கடி இப்படி சிரிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஒன்னும் உன்னால சிரிக்கலன்னு ஹீரோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. நேத்து வந்த மாதிரி இன்னைக்கும் எனக்கு நீங்க 2 பேர் லவ் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்தது, எதுவும் லேட் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமே எந்த விஷயத்தையும் சொல்லிடுன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அப்பா கிட்ட இருந்து செகண்ட் கால் வர உடனே என்ன பாக்கவான்னு சொல்லிருப்பாரு. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பாக்குறாங்க. ஆனா என்னன்னு தெரியல. சரி சொல்லு, ப்ளோபாய நான் சொன்ன மாதிரி மாத்தி அமைக்கலாமா வேணாமா, நீ ஏன் பக்கமா அவன் பக்கமானு கேட்க இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்த ஹீரோயின் நான் கண்டிப்பா அவர் பக்கம் தான், அவர் சொல்றதுல வேலிட் பாயிண்ட் இருக்கு, அதனால இயற்கையும் பாதிக்காது, டூரிஸ்டும் நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வேளை நீங்க என்ன கம்பல் பண்ணீங்கன்னா என்னோட கடனை நான் வேற மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துல ஹீரோ ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காரு. அவரோட சந்தோஷத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் ரூமுக்கு வந்த ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கிருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸ்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு போயிருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அது எதுவும் கவனிக்காம நான் ஒரு மார்க்கெட் போறேன், உன்னையும் கூப்பிட்டு போக சொன்னாங்க, வரியல நான் மட்டும் போட்டுமான்னு கிளம்பும் போது நானும் வரேன் ஹீரோயின் கூட போறாங்க. அப்பதான் ஹீரோ ரொம்பவே கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுறதை கவனிக்கிறாங்க. ரோட்ல யாராவது கிராஸ் பண்ணும்போது வண்டி நிப்பாட்டி ஹீரோ போறாரு. ஏன்னா ஊருக்கு போறதா சொன்ன அம்மா போற வழியில ஹீரோக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு நின்றுப்பாங்க. அப்படி ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாங்க. இது எல்லாம் வேலைக்கார பையன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவங்களோட கதையை சொல்றாங்க. சின்ன வயசுல எங்க அப்பாவும் அம்மாவும் கார்ல போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு நார்மல் டே தான். ஆனா அந்த அன்னைக்கு அவங்க கார் தண்ணியில விழுந்து 2 பேருமே இறந்துட்டாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு எப்ப போவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். அவங்க போன மேல் அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன், உங்க அப்பா இருக்கும்போதே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா போய் கேளு, பேசணும்னா பேசு, லவ் யூன்னு சொல்லணும்னா சொல்லி கட்டிப்பிடி. அவர் போன மேல் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு பேசிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா. அடுத்து என்ன ஆஃபீஸானு ஹீரோ கேக்குறாரு. இல்ல, என் வேலையெல்லாம் முடிஞ்சது, நான் மறுபடியும் சொல்றேன், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனியும் எதையும் தள்ளி போடாத, அவர்கிட்ட போய் பேசுன்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்கே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்து சித்தி இப்பதான் அசிஸ்டன்ட் என்கிட்ட சொன்னாங்க, அந்த பார்க் மூடுறதுல உனக்கு கவலையே இல்லையாமே, அந்த பார்க் உங்க அப்பா உருவாக்குனதுக்கான காரணத்தை மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா சின்ன வயசுல ஹீரோக்கு இந்த மாதிரி கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இவருக்காக தான் அவங்க அப்பா பார்த்து அந்த பார்க்க செஞ்சிருப்பாரு. ஒருவேளை உங்க அப்பா உனக்காக எதுவுமே செய்யலன்னு நீ நினைச்சனா நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன், உனக்காக அவர் எல்லாமே பண்ணிருக்காருன்னு சித்தி சொல்லிட்டு போக இப்பவே அப்பாவை பார்த்து பேசலான்னு அவர் கார் எடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. இன்னொரு பக்கம் அப்பா என்னடா பண்றாருன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாரு, ஹீரோ ஹீரோயின் பத்தி விசாரிக்க சொல்லி. அந்த டீடைல்ஸ் தான் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தா யாரோ ஒருத்தர் ஹீரோ அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா அவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஹீரோ பார்க்க கார் எடுத்துட்டு ஹீரோ வீட்டுக்கே கிளம்ப வர வழியில எல்லாம் எப்ப இருந்து நான் அதை கவனிக்காம விட்டேன், உங்களுக்கு அவ்வளவு வெள்ள முடி வந்துருச்சு, உங்க கையில முகத்துல சுருக்கம் விழுந்துருச்சு, நீங்க டெய்லியும் அவ்வளவு டேப்லெட் சாப்பிடுறீங்க, எனக்கு ஆசைலாம் உங்க கூட சந்தோஷமா பேசி சிரிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ அப்பாவும் வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்ப சடனா ஒரு ஆக்சிடென்ட் சவுண்ட். கட் பண்ணா ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னா இல்லையா, அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இறந்து போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். வேலைக்காரவங்க மட்டும் இல்ல, ஹீரோயின், ஹீரோ அப்பான்னு எல்லாருமே அந்த வீடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல முக்கியமா ஹீரோ அப்பா ஒருவேளை நான் இறந்துட்டா என்ன யாரும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிருப்பாரு. கட் பண்ணா ஹீரோ அந்த ஆக்சிடென்ட் கடந்து போகும்போது தான் கவனிக்கிறாரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது ஹீரோ அப்பாக்கு தான். காருக்குள்ள அப்பா இல்ல, எங்கன்னு பார்த்தா ரத்தம் சொட்டா அவர் எடுத்துட்டு போறாங்க. ஆல்ரெடி அவர் இறந்துட்டாரு. அதை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் அவர் உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்கு. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சடனா ஒரு குரல். திரும்பி பார்த்தா அவருக்கு எதுவுமே ஆகல, அவரு பத்திரமா இருக்க. அப்பான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு ஹீரோ. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிடறத இப்பதான் அவர் கேக்குறாரு. கட் பண்ணா 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்துட. பயந்தே போயிட்ட போல, என்ன இருக்குமா கட்டி பிடிச்சிட்டியே, லாட்டரி டிக்கெட் வாங்கலான்னு இறங்கினேன், நல்ல வேலை, அதனாலதான் உயிர் தப்பிச்சதுன்னு அவர் சொல்ல. நான் ஒன்னும் டைட்டெல்லாம் கட்டி பிடிக்கல, நீங்க தான் என்ன டைட்டா கட்டி பிடிச்சிட்டீங்க பயந்துட்டு அப்படின்னு இன்னும் கெத்த விடாம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஹீரோயின் பத்தி அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோயின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோயினோ வேற ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்டிருப்பாங்க. அப்பதான் நான் சொல்ல வந்ததை நீ முழுசா கேட்டிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும். கல்யாணம்னு சொன்ன உடனே நீ பயப்படாத, இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான். என் பையனை பிசினஸ்க்கு கொண்டு வரதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. உன்னை கல்யாணம் பண்ற மூலியமா வெளியாள் கிட்ட பிசினஸ் போறது கண்டிப்பா அவனுக்கு பிடிக்காது. மறுபடியும் பிசினஸ் செய்ய அவன் வந்துருவான். உனக்கு 4 மாசம் டைம். அந்த 4 மாசத்துல ஏதாவது பண்ணி அவனை பிசினஸ் பண்ண வச்சுட்டனா உன்னோட கடன் எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன். ஒரு வேலை பண்ண முடியலன்னா உன்னோட பாதி கடன் நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்திருப்பாங்க. அவளை பார்க்கும்போதே அவ ஸ்ட்ராங் அண்ட் கான்பிடென்ட்டா கண்டிப்பா இந்த விஷயத்த முடிச்சிருவான்னு எனக்கு தோணுச்சு. வந்ததுல இருந்தே அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தா. ஹீரோயின் இங்க வந்த
வந்ததுல இருந்து ஹீரோ கிட்ட சேலஞ்ச் பண்ணது கடுப்பேத்துனதுன்னு எல்லாமே ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த நெக்லஸை நான் அவகிட்ட கொடுத்தது மட்டும்தான் என்னோட பிளான். உன்னை இன்னும் கோவமாக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வேற வழி இல்லாம தான் அந்த நெக்லஸை கொடுத்தேன். இன்னைக்கு இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் உங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி நீ சொல்றியான்னு கேட்க நான் அவசரமா இங்க வந்ததுக்கு காரணமே அதுதான். நீங்க சொன்னது சரிதான். அவளை அன்னைக்கு ஒரு பீச்ல பார்த்தேன். அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அவளை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வழியா உண்மையை ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல இப்படியே இந்த எபிசோடு முடியுது. வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இல்ல என் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இல்ல நான் ஏதாவது மாத்திக்கணும் இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு தோணுச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.